ஒன்னும் பத்துல அல்ல புகைச்சோ தின்னு போட்டு அல்ல புளி மூட்டையாட்டு குடிச்சிருக்கு எப்படி அல்ல தட்டுக்கு நல்ல இருக்கா. ஏன் கைதட்டு சொல்றோம்னா அன்னாடு தினோ ஒரு ஊருக்கு போறோம். உங்களை காட்டி எங்களுக்கு தூக்கம் ஜாஸ்தி. என்னதான் பகல்ல தூங்கினாலும் ரபுள் தூங்குற மாதிரி தூக்கமா இருக்குல்ல. நீங்க குடுக்கூடி கைதட்டுத்தா எங்களுக்கு நாளைக்கு இந்த பக்கத்துல போனோம்னா மண்மங்கலம் வந்தாக்கோ இல்ல பக்கத்துல ஏதாவது ஊருக்கு வந்து அடைச்சு விளிம்பாலையும் போனோம்டா அருமையா கைதட்டு எங்க மாமச்சாங்க கூட்டமெல்லாம் ரச்சாங்க நாங்க மனசுல நினைப்போம். அதனாலதான் கைதட்டு சொல்றது. நடுவர் அவர்களே கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்கு முன்னாலும் முருகேசன் போன் பண்ணேன். மாமா இன்னைக்கு நம்ம ஊர்ல இப்படி 19ஆம் தேதி கழிச்சு நடத்த போகணும் அப்படின்னு கேட்டாப்பல நான் சொன்னேன் அட கண்ணு வேற பக்கம் வாங்கிட்டு மாடா அப்படின்னு. மாமா படுகளத்துக்கு வேண்டியதை உங்களை புக் பண்ற கம்பல்சரி நீங்க வர வேணும் மாமா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ராஜபாளத்துல வாங்கினதை மாட்டி இங்க வந்தோம். காரணம் என்னன்னா நம்ம மண்ணுக்கும் நம்ம மக்களுக்கும் இந்த தமிழை கொண்டு போய் சேர்த்தோங்கிறதுக்காக அன்னாடு ஒரு ஊர் போறோம். வந்தோன்னு அம்மனை கூட்டிட்டு போய் அபிஷேகத்தை கலக்க வச்சு சாப்பாடு போட்ட என் அருமை உறவுகள் வாழக்கூடிய இந்த சிவிலியம்பாளைய மண்ணுக்கு மக்களுக்கு எங்க தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த பருத்தி பூவை அவங்க பாதத்துல வைக்கிறேங்க. பருத்தி பூ கொண்டு வந்து போடுற நீங்க கேட்கல வாசம் கொடுக்கற பூ 1000 பூ இருக்குதடா. அரைப்பைத்தியாரா வாசமே இல்லாத பூ பருத்தி பூ. அதை கொண்டாது எப்பேற்பட்ட மண்ணு அது சிவிலியம்பாளைய கொங்கு இளைஞர்கள் நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றத்துல இந்த மக்களுக்கான வைக்கலை நீங்க கேட்கல. ஆனா ஏன் தெரியுமா நடுகிறவர்களை நான் மத்த பூவை காட்டிலே பருத்தி பூ கொண்டாந்து வைக்கிறோம்னு மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதோட வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க வாழக்கூடிய சனம் அல்ல தன்னோட உழைப்புல வாழக்கூடியவங்க. டெக்ஸ்டைல் ஆகட்டும் விவசாயம் ஆகட்டும் வட்டிக்கடை ஆகட்டும் யாரு காசையும் ஏமாத்தாத அதான் பாடுபடுத்துங்கிற சிவிலியம்பாளைய மண்ணுக்கு மக்களுக்கு நான் பருத்தி பூ பாதத்துல வைக்கிறேங்க. சிறப்பியா நடுவர் அவர்களே நீங்க நல்லவரு வல்லவரு நாலு தெரிஞ்சு வந்து கொண்டாந்து உங்களை நடுவால உட்கார வச்சிருக்கிறாங்களே இந்த ஊருக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணி போட்டு வெள்ளை சொல்லியுமே குடிச்சிருக்கிறேன். என்னைய துரோகம் பண்ணி எங்க வேணும்னு கேட்டோம் இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு வாங்கி பள்ளிக்கூடத்துல வச்சு பதுப்படின்ற பவத்துல போட்ட அறுத்தையே இந்த சனம் மாவளக்கு கொண்டாந்து கொடுக்கறோம். நான் தான் அவருக்கு சுவர் இருக்குது வேண்டான்னு சொன்னேன். அப்பேற்பட்ட சனத்துக்கு இப்படி துரோகம் பண்ணலாம். என்னைய துரோகம் பண்ணி ஏன் நடுவரவர்களை காத்தாலேயே வந்துட்டு வள்ளுவர் ஹோட்டல் ரூம் போட்டு கொடுத்து மாமா காலையில சாப்பிட்டுக்கோ மத்தியானம் சாப்பிட்டுக்கோ எல்லாம் நாங்க வாத்துக்கிறப்ப 3 வேளை சோறு போட்ட ஊருக்கு இப்படி ரெண்டகம் பண்ணி இருக்கிறீங்க மகராசா. என்னையா பண்ணி ஆத்தா மகாசக்தி மாறி உத்தமாவத்திரி ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாத தெய்வமே இந்த பாவி செஞ்ச பாவத்துக்கு நான் உனக்கு அடுத்த வருஷம் வந்து ஒரு 5,000 ரூபாய் குத்தக்காடிக்கு கட்டிக்கிட்டு போறனே தாயே இந்த பாவியை தண்டிச்சு கூடாது அம்மா. காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர்களே நீங்க செஞ்ச பாவத்தை போக்கும். அந்த காசி போனா தொலையுமா அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா இல்ல மண்மங்கலம் மாரியாய் கோயில 16 மட்டும் அக்கடி கூட்டம் எடுத்தா போகுமா அந்த கரூர் கருமாரிக்கு பூச்சொருதில்ல பூ போட்டா தொலையுமா இப்படி பண்ணலாம். என்னையா பண்ணு என்ன பண்ணணும்னு தெரியாம தான் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நடுவர் அவர்களை வழக்காடு மன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொல்லிச்சு விளியம்பாளத்துல நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்ன ஒரு பைத்தியக்காரியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. யாரையா பைத்தியம் இதையா பைத்தியம் பாரியா எவ்வளவு லட்சணமா லிப்ஸ்டிக் போட்டு உட்கார்ந்து சரியா சேலை கட்டி இருக்கியா. நடுவர் அவர்களை ஊர் உலகத்துல யாருமே சேலை கட்டல இவதான் அதிசயமா கட்டி இருக்கிறான். கல்யாணம் ஆயிடுச்சியா. நடுவர் அவர்களை இந்தியாவிலேயே யாருமே கல்யாணம் மூக்கல இவதான் அதிசயமா மூச்சிருக்கேன். புள்ள இருக்கியா. நடுவர் அவர்களே ஊருக்குள்ள யாருமே புள்ள பக்கம் இவதான் அதிசயமா பேசு. புருஷன் இருக்காயா. எல்லாத்துக்கும் வேற இருக்கிற இவ்வளவு புரிச்சுட்டு படிச்சிருக்கியா. நடுவர் அவர்களை நீங்க படிச்சு பட்டமாக்கி என்ன பண்றது அவ படிச்ச வைத்தியம். இத 10 வருஷமா எனக்கு தெரியும் 13 வருஷமா தெரியும். பைத்தியக்காரின்னு சொன்னதுனால இருமா கோவிச்சுட்டு போறியாம்மா. கோவிச்சுட்டு போறவள தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா. உன் புத்தி இவ்வளவு மோசமான புத்தியா இருக்கேன். இனிமேலு இந்த பொண்ணை அப்படி பேசக்கூடாதுப்பா. அப்புறம் என்னன்னு சொல்லு. நல்லவங்க பேச்சாளர் உலக அமைதிக்கு பாடுபடக்கூடியவர் காந்தியின் மறு உருவம் அப்படி சொல்லணும். மணிமணியின் மருமக மாமியால எப்ப மண்டை போட வைக்கலன்னு பாக்குறாங்க.
ஒரு இலை வீட்டு போனா கூட அன்னைக்கு பாக்குறனாக்கா ஒரு பெரிய அரிசி வீட்டுக்கு போற என்னன்னு பாடுறா, சந்து பல்ல சந்து மத்த, இன்னைக்கு சரவழக்கு 2 மத்த, நீ சந்துக்குள்ள போறதப்போ உட சாரக அடிப்பதப்போ இந்த சண்டாள பூமியில நான் சந்தோஷமா வாழ்றதப்போன்னு கேக்குறேன். மாமியால சாரப்பம்பு கடிக்கணும்னு சொல்றேன். இப்ப எல்லாம் நல்லவா நடுத்தரவர்களை அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, சிவிலை பாலத்துல பேச வேண்டிய தலைப்பு. ஆமா, என்ன தலைப்பு? குடும்ப மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா தாரமா? அம்மானால சந்தோஷமா இருக்குதா, பொண்டாட்டினால சந்தோஷமா இருக்குதான் தலைப்பு. அம்மானால சந்தோஷமா இருக்க மாட்டேன், இத்த சோட்ட ஆளா இருக்கிறேன். பொண்டாட்டினால சந்தோஷமா இருக்கு, இங்க என்ன வேலை எனக்கு? வீட்லயே கிடந்திருப்ப என்ன ஆரம்பம் முந்தானி புடிச்சு சுத்திட்டேன். வீட்டுக்குள்ள கால் வச்சாலே புடுங்குறான். புள்ள அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல இது இல்லைன்னு நான் சொன்னாலே. எந்த குடியானச்சு குடும்பத்துல இல்லைன்னு பஞ்சம் படிக்கிறாளா அந்த குடும்பத்துல லட்சுமி தங்க மாட்டா. இருக்குதுன்னு சொல்லி பழங்களை கொங்குறீங்க. அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, புருஷனுக்கு பாய்க்கிட்டும் காலியா தான் இருக்குது. நடுவரவர்களே, அந்த காலத்துல எங்க அம்மா சந்தை போனான்னா ஆட்டுல 2 வனம், மாட்டுல 2 வனம், கோழியில் 2 வனம், குஞ்சில் 2 வனம், தக்காளி பழம், வெங்காயம், மிளகாய் தோட்டத்தில் விளைஞ்சது சந்தை கொண்டு போய் வித்து வியாபாரம் பார்த்து வீட்டு சந்தை செலவு பண்ணிட்டு வந்தாளுங்க. ஆனா 50 ரூபாய் கொண்டு போனா சந்தை கூட தூக்க முடியாது. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துட்டாலு அரை கட்டப்பை வாங்கிட்டு வந்துட்டு மாமா பத்துலங்கிறாளே. இந்த பஞ்ச படிக்கிற பொண்டாட்டி நமக்கு தேவையா? வேணும்யா. நடுவரவர்களை நல்லா பாருங்க, எங்க அம்மா எல்லாம் அந்த காலத்துல என்னங்க மேக்கப் போட்டாங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார்கள் வந்து மாவிளக்கு எடுத்தாங்களே. என்னை பெத்த தாய்மாருவோ அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணுல மாவு இடிச்சாங்களா? இன்னைக்கு எத்தனை பொம்பளை ஒண்ணு இடிச்சிங்க? யாரால் ஒருத்தர் எல்லா ஒண்ணும் வீட்டுக்கு வெளியே கிடக்குது, ஒண்ணு கூட வீட்டுக்குள்ள இல்லை. அப்பெல்லாம் எங்க அம்மா மாரியாத்தாளுக்கு மாவடிச்சான்னா வாயில இப்படி வெள்ளை துணி வண்டு கட்டிக்குவா. நான் கேப்பேன், என்ன அண்ணமாரு கோயில பரன்கடை போதுற மாதிரி வண்டு கட்டி இருக்கிறீ அம்மா? இல்ல சாமி, ஆத்தாளுக்கு மாவடிக்கிறோம்டா. மாவடிக்கும் போது இரும்புனாலும் தும்புனாலும் பேசுனாலும் எச்சு விட்டு போகும்டா. அதனால மாவடிச்சு மாப்படைக்கு வரைக்கும் வாய் கட்டாம அன்னைக்கு பொம்பளைங்க என்னை பெத்த தாய்மாரு மாவடிச்சா. இந்த காலத்து பொம்பளைங்க 6 ஆள் மாவடிக்கிறாள, புருஷனைத்தான் போட்டு இருக்கிறான். போய் சட்டுன்னு அரைச்சுக்கிட்டு வா, போய் சட்டுன்னு அரைச்சுக்கிட்டு வா. இன்னைக்கு யூடியூப்ப பார்த்து மாவளக்கு செய்வது எப்படின்னு கேட்கறாளே, இந்த பொண்டாட்டி வேணுமா நான் கேட்கிறேன். அதுக்கு அது ஒரு கம்பி பதம் வந்தாட்டாலும் மாவு இழகாம இருக்கு. ஒரு கம்பி பதம் எப்படி வருதுன்னா, அந்த பாவு காஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்பியில எடுத்து இப்படி தொட்டு பார்த்தா ஒரு கம்பி விடுந்த கையில, அதான் ஒரு கம்பி பதம். 2 கம்பி பதம் வந்ததுன்னா பாவு முறுகி போச்சுன்னு அர்த்தம், மாவு இறுகி போய். என் பொண்டாட்டி சொன்ன ஒரு கம்பி பதம் மரவணும்னு போய் 16 mm கம்பி எடுத்து வந்து விட்டான். எது கிடைக்குங்க? ஒரு கம்பி பதம் மரணும், அதான் ஒரு கம்பி விட்ட அப்படின்னா. ஆனா 60 கட்டம்ல கையில முடிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு பாக்காச்சுறது எப்படின்னு தெரியல, மாவடிக்கிறது எப்படின்னு தெரியல, மாரியாத்தா கோயில் எப்படி போய் கும்பிடுறதுன்னு தெரியலையே. இந்த பொண்டாட்டினால என்ன சந்தோஷ குடும்பத்தில் நான் கேட்கிறேன். என் பொண்டாட்டி சொன்ன, மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு, என்ன வந்துட்டு? நான் சொன்னேன், மாட்டுச்சாடி போட்டு கழுவுல சுத்தமா போயிருந்தேன். அவன் சொன்னாடா, 60 கட்டமான மாட்டுச்சனிவா மூஞ்சிக்கு போடுவாங்க, அது வாசல்ல ஓடுவாங்கன்னா. கொரோனா காலத்துல ஊடு தவறாத மாட்டுச்சாடி போட்டு போடுவாங்க. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆனா கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாடிங்கிறது கிருமி நாசினி, வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு போட்டோம்டா. அப்ப அந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. இப்ப அந்த கிருமி நீக்கிறக்கு மாட்டுச்சாடிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாது. என்ன அறிவு! தேங்க்யூ. அவன் சொன்னா அதெல்லாம் போடக்கூடாது, ஒழுக்கமா 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பிளீச் பண்ணிட்டு வரேன். நான் கேட்டேன், பண்ணை பண்ற குடியானுச்சு நீ பிளீச் பண்ணிட்டேன்னு இன்னொரு புருஷனா கட்ட போறேன். கல்யாணம் வச்சு 5 வருஷமா வச்சு பழைக்கிறனால உனக்கு எழுத்துக்களை பிளீச் போட்டு அழுகுதுங்கிறேன். நான் எடுத்துக்க பிளீச் பண்றேன், பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாம் கட்டுற புருஷ கிட்ட சொல்றாளே என்ற பெத்தான் இப்படி சொல்லுவாளா? எதுக்கடி பிளீச் பண்றீங்கிற? பாக்குறதுக்கெல்லாம் அழகா இருக்கணும்னா தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு வேணும் என்ன போறா? என் பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பயல்களுக்கு பூரா அழகா தெரிஞ்சா நான் வீட்டுட்டு வெளியே வர முடியுமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? பால் வாங்கி விற்க முடியுமா? உழவர் சந்தையில காய்கறி வியாபாரம் பண்ண முடியுமா? இல்ல மாட்டு சந்தைக்கு தான் போக முடியும். மரியாதையா கம்மன் இருக்கிற பணம் கொடுக்க முடியுமா முடியாதான்னு எவ்வளவு கேட்ட 4500 ரூபாய் சொல்றேன். நெஞ்சு வலியும் வந்துட்டுதுங்க. 4500 ரூபாய் செலவு பண்ணி இவளுக்கு பிளீச் பண்ணணுமான்னு சொல்லி 6 கிலோ பிளீச்சிங் பவுடர் வாங்கி கொண்டு கொடுத்தேன். பிளீச்சிங் பவுடர் யாரா முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? அவளை அதை சொன்னா கூறுகட்ட நாயி இது கக்கூசுக்கு போட்டு கழுவுறது இந்த கருமத்தருக்கு வாங்கிட்டு வந்தீங்க.
ஆளானப்பட்ட கரூர்ல இட்டம் போட்டு கழுவுற சுத்தமா போகுது பீக்க அந்த முகம் போகாதா? அதெல்லாம் பீச்சிங் பவுடர் போட்டா முகம் வெந்து போயிடும். அப்புறம் என்ன போட? என்ன நான் சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ண சொல்லு. என்ன முகம் கிளீனா இருக்கும். என்ன பண்ணணும்? உண்மையில நல்ல அவசியம் போடலாம். முகம் கிளீனா இருக்கும். என்னங்க பண்ணணும்? 6 லிட்டர் ஆசிட் வாங்கி கொடு, கிளீனா இருக்கும். சுத்தமா போசுக்கிட்டுங்கிறேன். இன்னைக்கு கல்யாணத்துல இடத்துக்கு தான் அந்த கோமரிக்கு அத்தனை மேக்கப் போடுறாங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பேசியல் பட்டர் பேசியலுங்கிறா, வெண்ண பேசியலுங்கிறா, என்ன பேசியலுங்கிறா. அந்த காலத்துல நீ பெத்ததாய் கல்யாணம்னு வீட்டுல வச்சு நடத்தினாங்க. நங்கையா குழந்தையா மாறுவோம், பானஸ் பவுடர் வாங்கி அடிச்சு விட்டு பொட்டு வச்சு தாளம்பூ போய் உடைச்சாந்து தலையில தாளம்பூ போட்டு பின்னுவாங்க. அப்படி மனமா இருக்கு தாளம் மனசு. இந்த காலத்துல அந்த மசுருமில்ல ஒரு இடமும் இல்ல, அதுக்கு இத்தான வளர்த்தி மசுரு, அது 6500 ரூபாய் ஏவன் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். இந்த காலத்துல வெட்டி செலவு கல்யாணத்துல அத்தனை பண்றது பொண்டாட்டி எங்க அம்மாளாங்க. நடுவர் அவர்களை டவுசர் பாக்கிட்டு 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். 1,93,500 ரூபாய் எங்க டவுசர்ல? மாப்பிள்ள, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. திடீர்னு திருட வந்தான்னா இப்ப எங்களை எல்லாம் செயின் மோதிரத்தை கழட்டுவான். உனக்கு வெடி வெடி பாடுபட்ட காசு கண்டந்து பார்க்க வச்சிருக்கிறேன். நடுவர் அவர் 1,93,500 ரூபாய் இந்த மேடைக்கு வைக்க சொத்தலிஞ்சாலு சொல்லலியாத சிவிலியம் பழக்கு மக்கம் முன்னாலே நறுமை கோக்கு இளைஞர் நற்பணி மன்றத்து முன்னாலே காத்தா மாரித்தாய் மண்மங்கலத்துக்காரி கொண்டாந்து ஊர்ல வச்சிருக்கிறாங்க. அவன் மேல சத்தியமிட்டு சொல்ற அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 பணத்தை 10,000 சனத்து முன்னால கொடுத்து அவங்க கையால அவகிட்ட கொடுக்க சொல்லுங்க. என்ன பண்ணணும்? அவன் முதுக அவளை திரும்பி பார்க்கணும். அவளவெல்லாம் வேணாமியா, ஒரு டீ வாங்கி குடியா, ஒரு டீ மட்டும் வாங்கி கொடு. இது முதுக நான் பாக்குறேன். எது? அதுக்கு அவன் புருஷன் இருக்கிறான், அவங்கதான் பாக்கணும். அவன் தான் பாக்கணும். நடுவர் அவர்களே, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் இவன் பாக்குறதுக்காக இந்த பொண்டாட்டிக்காரி எல்லாம் ஜாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளுவோ? அப்படி கேள்வி பாரு. முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால இழுத்து பாக்கலாம் பாரு, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில் பாக்கலாம். என்னைக்கு லேடிஸ் பூரா ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி மாட்டது. அதை விட கொடுமை என்ற கொண்டாட்டி சாய்க்கிட்டுல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து போறா டும்முக்கு 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 தினத்துக்கெல்லாம் சாய்க்கிட்டு நாடா தொங்குதுங்க. நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாய்க்கிட்டுல நாடா வச்சேன். இதுக்கு அதுக்கு சரியா போச்சுக்கிறாளே இந்த பொண்டாட்டி நம்மளுக்கு வேணுமா? வேணாம் மாப்பிள்ள, வேணவே வேணாம் மாப்பிள்ள. அதை சொல்லுங்க. அன்னைக்கு என் பொண்டாட்டி 2 நாடா வச்சுக்கிட்டு அதை கட்டுறதுக்கு ஆள் கிடைக்காம என் மயனையும் கூப்பிட்டு இத கட்டுக்கடான்னு இருக்கான். என் மகன் இந்த பக்கம் முடிச்சு இழுக்கிறான், என் மகன் இந்த பக்கம் முடிச்சு இழுக்குது. 2 பேரும் இழுத்துக்கிட்டு அந்துக்கிட்டு பொத்து போய் விழுத்தாங்க. அதோட வெறும் ஜாக்கெட்ல போய்கிட்டு இருக்கா. ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும்? உடல் அழகை ஆயுசு முடியிருக்குள்ள இந்த 7 பேருக்கு ஒருக்கா கண்ணுல பாத்திரம் ஒன்னே மாதிரி படைச்ச ஆளுகளையா? ஆமாங்க. 7 கொண்டாடி கட்டலாமா? ஒன்ன கட்டிட்டு செருப்படி வாங்க முடியல. உன்னை மாதிரி 7 பேரை பார்க்கணும். 7 பேர்த்தையும் பார்த்து அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். என்ன? அவன் பொண்டாட்டிலாச்சும் ஊடடங்கி இருக்கிறாளுங்களா, என் பொண்டாட்டியாட்ட வாய திறந்த மாதிரி கேட்கிறாள். வாய திறந்த வாய மூடுறது இல்லைங்க. அது என்ன உண்மையாங்க? நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் கம்முன்னு தான் இருக்கு. ஒரு 4 நாளைக்கு அவ அம்மா வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி போய் இருந்துட்டு வந்தா இங்க வந்து ஆரம்பிச்சுக்கிறான். கொப்பட அதை சொன்னேன், எங்க அம்மா இதை சொன்னோம், தொம்பி அதை சொன்னோம், தொங்கச்சி அதை சொன்ன, அங்கெல்லாம் வேப்பலை அடிச்சு அனுப்புறாளுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க மாப்பிள்ள, சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 3 நாளைக்கு சொன்னபடி கேட்காது. பிரேக் நிக்காது, கிரீஸ் அடிக்காது, ஏதாவது ஒண்ணு தகராறு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பொங்க மரம் பொழிய மாறாங்க சொல்லி கொடுக்குற மாதிரி மருமகளுக்கு சொல்லி கொடுத்தேன். ஏதாவது குடும்பத்துல குளறுபடி பண்றதே எங்க மாமியாக்காரிக்கு வேலை. நல்லா பாருங்க, என்னை பெத்ததாயில அந்த காலத்துல பொழுதுக்கும் பாடுபட்டா. இன்னைக்கிட்ட வெள்ளை வேட்டியாட்ட அரிசி, அன்னைக்கு கம்பு, ராகி, குதிரவாழை, தேனை, சாமை, நல்ல சித்திரை வையாச்சி பழ சாமச்சோ ராக்கி ரக்கிரி காடையாகமா சித்திரப்படத்துக்கு முளைச்சு கிடக்கு தொய்யரக்கறி ஒருக்கிட்டு வந்து அந்த சாமச்சோத்துக்கு அந்த தொய்யரக்கறிக்கு கடைச்சதுன்னா 2 தொன்னு. இப்பெல்லாம் கரண்டி, அப்பெல்லாம் ஆப்பை 3 ஆப்பை போட்டு 2 ஆப்ப குழம்பு ஊத்தி தட்டத்துல தின்ன என்ன மனமா இருக்கு.
காலத்துல இந்த கொபரியில கொழுப்பு சோறாக்கு தெரிஞ்ச நான் கேக்குறேன். அன்னைக்கெல்லாம் எடுத்து ஈடுறக்க போட்டா மச்சாண்டா போண்டாட்டி கொழுந்த போண்டாட்டி ஒண்ணுல குடிச்சு பாடுறா 4 மூளை அப்படி கம்பு குத்தி மண்ணு சட்டியில சோறாக்குனாங்க. இந்த காலத்து பொண்டாட்டிக்காரியோ 6 ஆள் மண்ணு சட்டி யூஸ் பண்றாங்களா? மண்ணு சட்டி போச்சு. அப்புறம் எவர் சில்வர் வந்தது, அதுவும் போச்சு. ஈயச்சட்டி வந்தது, அதுவும் போச்சு. பித்தாள சட்டி வந்தது, அதுவும் போச்சு. செம்பு சட்டி வந்தது, அதுவும் போச்சு. இப்ப நான் ஸ்டிக்னு ஒண்ணு இருக்குது. அடுப்புல வச்சா அடுப்புல ஒட்டுறது இல்லை, எண்ணெய் ஊத்துனா எண்ணெய் ஒட்டுறது இல்லை, மாவு ஊத்துனா மாவு ஒட்டுறது இல்லை, கரண்டி போட்டா கரண்டி ஒட்டுறது இல்லை, தோசை ஊத்துனா தோசை ஒட்டுறது இல்லை, தட்டத்துல போட்டா தட்டத்துல ஒட்டுறது இல்லை, பிச்சு வாயில போட்டா அது வவுத்துலயும் ஒட்டுறது இல்லை, திட்டு போட்டு புருஷன் போட்டாட்டி ஒண்ணு கொண்டு ஒட்டுறது இல்லை. என்ன பெத்த தாய் என்னைக்காவது பெருமை பேசியிருப்பாளா? பேச மாட்டாங்க. தாய் பெருமை பேச மாட்டாங்க. இந்த பொண்டாட்டி தான் பெருமை பேசலாம். ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலிலே போடுவான். கரூர்ல 250 ரூபாய் சொன்னீங்கடா 150 ரூபாய் கேட்டு இந்த பாரு 10 வீட்டுல காட்டிட்டு தான் காலில போடுவான். ஆனா ஆம்பளை என்னைக்குமே பெருமை பேச மாட்டோம்ங்க. என்னைக்கு பெருமை பேச எந்த காலத்திலயும் பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான்? தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவில சொல்றதுக்கு எங்க ஒரு ஆம்பளை 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறான் தன்னை மறந்துன்னு அதுக்கு காரணமா சத்தியமா அந்த பொண்டாட்டி தான். எப்படிங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தா 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு குர்ரா 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 3 மாத்தையில பாட்டுல பிடிக்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாட்டுல பிடிச்சுக்கிட்டே திரியிறான். தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்து. இப்ப பாட்டுல பால் கொடுக்குறாங்க, பாட்டுல மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்கு? நான் கேக்குறேங்க, ஒழுக்கமா ஒரு புள்ள பத்து வளர்ப்பு தெரியுதா? ஒரு நல்லது பொல்லாத குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? 6 சொந்தக்காரன் எங்க அம்மா எல்லாம் அந்த காலத்துல உறவுகளை அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப பள்ளிக்கூடத்து லீவு எங்க சித்தப்ப வீட்டுல 10 நாள், எங்க வெறிப்பு வீட்டுல 10 நாள், எங்க அப்பச்சி வீட்டுல 10 நாள், எங்க தாய்மாமன் வீட்டுல 10 நாள், நாம எல்லாம் போனோம் இல்லையா? இந்த காலத்துல எந்த பிள்ளைகளாவது அனுப்புறாளுகளை பொண்டாட்டிக்காரியோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி தென்னமரம் ஏறி சாதனை உண்மையில ஒரு கைதட்டல் கொடுங்க. 60 அடி தென்னை மரத்தை 60 அடி தென்னை மரம் நானும் பார்த்தேன். தென்னை மரத்தை வெட்டி போட்டுருந்தாங்க, இப்படி ஏறி போச்சு. இப்படி ஏறல, படுத்த தென்னை மரத்துல ஏறின ஒரே ஆளுதான். நான் தென்னை மரம் ஏறினதெல்லாம் ஒரு காலமாடா. மாப்பிள்ள தென்னை மரம் தூர்ல உட்கார்ந்து இருந்திருக்கான். இல்ல இல்ல கல்யாணம் கட்டி இருந்துச்சு, அங்கனே அப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால தென்னை மரம் ஏறினேன், பனை மரம் ஏறினேன், மாமரம் ஏறினேன், எல்லா மரம் ஏறினேன். இப்ப பசு படிக்க தேர முடியல. உண்மை. எங்க அம்மா என்னைய குழந்தையா பிறந்தவனே சோறு போட்டு சோறு போட்டு சோறு போட்டு சோறு போட்டு இளைஞனா மாத்தியம் பொண்டாட்டி கொடுத்தா. அந்த சண்டாளி வந்ததுக்கு அப்புறம் அவன் சோறு போட்டு இளைஞனா இருந்து என்ன கிழவனா மாத்தி போட்டாளே. இந்த பொண்டாட்டி வேணுமா? ஏமாப்பிள்ள உங்களுக்கு 55 வயசுல இந்த உடம்பு இல்லாம இருக்குமா? நடுவரவர்களே 63 ஆச்சு, ஏன் 55க்கு போறீங்க? வயசுல என்னங்க இருக்கு? நடுவரவர்களே அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைங்க காத்தால எந்திரிச்சு எனக்கு பெத்த தாய்மாருக்கு சட்டிவான கழுவி ஊடுவாசு கூட்டி பயண பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு ஆடு மாட்டை புடிச்சிட்டு காட்டு ஓடிடுவாங்க. ஆள்காரி பேசுவாங்க பொங்கத்திரால வச்சு அங்க போய் நின்று அவர் 2 வாட்சி வெட்டுறான்னு 4 வாட்சி வெட்டினானே பெத்த தாய். புருஷக்காரே ஏத்தங்கட்டி தண்ணி இறச்சி ஊத்துவா. இன்னைக்குதான் சுவிட்ச போட்டா மோட்டரு. அன்னைக்கு ஏத்தங்கட்டி தண்ணி இறச்சி ஊச்சுனா 9 மாசம் பௌத்து புள்ளக்காரி வாய்க்கால சருவரிச்சுக்கிட்டு போய் பாடுபட்டு வச்சு முடித்து இன்னைக்கு சிவிலியம்பாலத்துக்குள்ள 7 ஏக்கரை 8 ஏக்கரை 10 ஏக்கரை பூமி இருக்கு. அந்த காலத்துல தாய்மார் வல்ல கோல் உட்பட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு பூமி காட்டு எங்க போறது? அப்படி பாடுபட்டாங்க இன்னைக்கு பெத்த தாய்மாருக்கும். இந்த காலத்துல பொண்டாட்டிக்காரியா ஆள்காரிக்கு காப்பி வச்சு ஊத்த மாட்டேங்கிறாங்க. மண்மக்களை போய் காப்பி வாங்கி வந்து கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஒரு போட்டோ கொடுக்கறது இல்ல. ஆனா 4 பேர் சேர்ந்தாப்புல போத்தால் காட்டுக்கு களை எடுக்க வந்திருக்கிறாங்க, கட்டருக்கு வந்திருக்கிறாங்க. சோறாக்கறையா? நான் அங்க போற சோறாக்கறக்கு கப்பனும் காய தோல் கட்டி கொடுத்தாங்களோ சோறாக்கறக்கு போய் கடையில் கிடக்குது வாங்கி வந்து கொடுப்பா. இப்ப தட்டா இருக்கிறானாம போர் போடுறானாம ஆளுங்களும் சோறாக்கி ஏத்தோடுமாமான்னு. இந்த பொண்டாட்டி வேணுமா? பொண்டாட்டி வேணாம்னு சொல்றா. இந்த பொண்டாட்டி இது புரிஞ்ச சண்டைக்கு வர்றதுக்காடா அந்த ஆள் தான் சொல்லி விட்டேன். நடுவரவர்கள அன்னைக்கெல்லாம் பாடுபட்டாங்கன்னு கேட்டு பண்றாங்க. பொழுதா ஒழிக்கு டிவி
என்னாரம் பண்ணி வச்சுக்கிறாய்யா. 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணன், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு மருமம், 9 மணிக்கு சிங்கப்பண்ணு, 9:30 கதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தேம்பொண்டாட்டி அடுப்புலயே வைக்கிற கொள்ளி. அப்படி சொல்லி ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அணுங்க அந்த ராஜி புள்ளே எவளாச்சு பைத்தியக்காரி டான்ஸ் ஆடி கார் வந்தது வேண்டான்னு பைக்கு வாங்குவாங்களா, அதை வாங்கிட்டு வந்தா. 10 குறைக்க வந்து எடுத்து விட்டு நீ இருடா ப்ளோக் கட்டு போ பொழுதுக்கு மாமா மாமான்ட்டு இவளை ஏலம் போட்டு மானத்துல விட. அவ 10 குறைக்கு அந்த ராஜி கொளுத்தியா இருக்கிற பாரு, அவ அந்த பையனை கூட்டிட்டு வச்சுட்டாளுங்க. அது சித்திக்காரி படுபாதகத்தீங்க அவளே ஒரு புருஷன் திண்டுபடுத்தி இங்க வந்தா. அவ கடைசியில கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு கடத்திட்டு போயிட்டாங்க நடுவர். அந்த பாக்கியலட்சுமி அந்த பாக்கியலட்சுமி அந்த இனியா புள்ள கூல குடி கெடுக்க குட்ட கலப்ப காட்ட கிடக்க 3/4 அடி முத்திரி புடி காலேஜ்ல படிக்கிறக்கு அனுப்புனா அவள் லவ் பண்ணிட்டு வரா. பலாருட்டா ஈஸ்வரி பொம்பளைனா பொம்பளை, அவள பொம்பளை. கல்யாணத்து புடிய கூடப்படாது, கல்யாணத்து மூச்சு வச்சு அந்த பலா பொண்ணாயவி மாமனாரு பாக்கியா ஓட்டுல எழுதி வாங்கி போட்டாங்க. 41 லட்சம் கடன் வாங்கி வச்ச ஹோட்டலுக்கு இப்ப பாக்கியா நடுத்தரவுல நிக்கிறாளுங்க. ஹோட்டலும் இல்லாத பாக்கியா நடுத்தரவு கொண்டாளா? ஆமாங்க. நீ பாக்கலையா? கையில என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கையனுக்கு கல்யாணமாயி 16 வாரம் ஆகுது, இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. அவளு பால் கொண்டு போறா, பள்ளி உழுவுது, பால் கொண்டு போறா, பூரான் உழுவுது. புந்தா நேத்து பால் கொண்டு போவையில அந்த 7 பையனை கண்ண வலிக்கு கீழே விழுந்துட்டா. இப்ப கூட மாரியாத்தாட்ட என்ன வேண்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? என்ன? அடுத்த வருஷம் சிவளையும் பாளையும் பட்டி பண்றதுக்கு வர்றதுக்குள்ள அந்த 7க்கு இருப்பு நல்லாயி அந்த கை கூட குடும்பம் நடத்தி ஒரு ஆனா பொண்டா பிறந்தா. அதான் மாறி தாயே உனக்கு வந்த ஒரு மாலை வாங்கி போடுற கும்பிட்டு தாங்க வந்தேன். யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லதான். அதைத்தான் நானும் சொல்றேன். சின்னாளப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலா திரையிலோட கதாநாயகன் தரையில வந்து கட்டிப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு விளம்பரத்துல வரதெல்லாம் வீட்டுக்குள்ள கண்டாரோன்னு நினைக்கிறாள் இந்த பொண்டாட்டி. என்னை பெத்ததாய் அப்படி ஆடம்பர செலவு வந்தாளா? நடுவரவுல இங்க படிச்ச வாத்தியார் தானே. ஆமா. அச்சய திருதினா என்னங்க வந்தானு? அச்சய திருதிங்கிறது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த நாள் தான் அச்சய திருதிங்கிறது. அன்னைக்கு வந்து 4 பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா புண்ணியம் கிடைக்கும். இதான் ஆன்மீக நம்பிக்கை. அச்சய திருதி அன்னைக்கு நம்ம உள்ள கல்லு உப்பு வாங்கி வச்சோம்னா செல்வம் பெருகும். இதான் உண்மையான நம்பிக்கை. என் பொண்டாட்டி டிவி பார்த்து போட்டு அதைத்தான் வந்துக்கிறனால உரைச்சு சொல்லும். டிவி பார்த்து போட்டு ஏதோ அச்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா நல்லதுன்னு சொல்லிக்கிறான்னு. இப்ப ஆடி அளவு தெரிக்கிறா, ஆட்டு வாழத்தை அளவு தெரிக்கிறான். நகை வாங்குன்னு அட கூறுகட்ட வளை. நான் மேடையே தமிழ் பேசுறேன், அதெல்லாம் வாங்கப்படாதே. உன்ற மேடை பேச்சல வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ. மரியாதையை நகை வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதாங்க. ஆனா காசு இல்லை, எனக்கு 5 பவுன் வேணுங்கிற. ஏழுங்களுக்கு என்ன நகை பவுன் 10,000 விக்குது, 5 பவுன் வாங்குறதுக்கு. நீ பவுன் 83,000 விக்குது, வாங்க முடியாது கண்டுன்னு. சரி ஒரு 1/2 பவுனால் வாங்கி தார சமாதானமா இருந்தா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு அடைத்தாங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. நமக்கு இல்ல உனக்கு. இதுல கூட்டணி எல்லாம் சேர்க்கப்படாது. இது நம்ம பட்டிமன்றம், நம்ம பட்டிமன்றம், நம்ம கௌதமி, அவன் நம்ம திருவேங்கடா, இவன் நம்ம செல்வராஜனே, இவர் நம்ம மைக் செட்டுக்காரரு. இதெல்லாம் நம்மளும் சொல்லும் போது இதுல சொல்லப்படாதா? நல்ல ஐடியாடா. என்ன சாப்பிட்டா? இங்க பட்டினி அதான் அப்படி லூசு மாதிரி சுத்துறா. நம்ம பொண்டாட்டி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. இப்ப உனக்கு ஒரு மயம் இருக்கேன், எனக்கு ஒரு மயம் இருக்கேன். சரி, நம்ம மயன் சொல்ல முடியுமாடா? அப்படி சொல்ல முடியும். உன் மயன் தனி, என் மயன் இல்லைங்க. என் பொண்டாட்டி தான். உன் பொண்டாட்டி எனக்கு அக்கா, என் பொண்டாட்டி உனக்கு தங்கச்சி. அதனால நம்ம பொண்டாட்டி வேண்டாம். நடுவரவர்களே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. அப்படி சொல்லு. நான் கேட்டேன். அவன் கேட்கும் போது மாண்டைன்னு சொன்னா, இன்னைக்கெல்லாம் சண்டை வந்துருது குடும்பத்துல. நான் உன்னத்த டைவஸுங்கிறாளுங்களே, இன்னைக்கு கையை ஓங்கவா வேணும். வாயை திறந்தாலும் கொண்ட பிழைக்க முடியாது, டைவஸுங்கிறா. நமக்கு எதுக்கு வம்பு? எத்தனை செருப்படி வாங்கினாலும் சீமக்கட்டையில் போட்டாலும் என் பொண்டாட்டி மட்டும் டைவஸ் பண்ண மாட்டேன். மாப்பிள்ள கை விடு மாப்பிள்ள. அதான் மாப்பிள்ள உண்மையிலே அந்த பாசங்கிறது. அதான் உண்மையான பாசம். ஒரு வெங்காயம் இல்ல, மாடு சும்மா இருந்தாலும் கண்ணோடு இருந்தாலும் ஓட்டிட்டு போறதுக்கு ஆளுக்கு ரெடியா இருக்கிறான்னு. கல்யாணம் முடிக்காத வயனுக்கு 10 சாதகம் வந்தா டைவஸ் ஆன பிள்ளைக்கு 40 சாதகம் வருது. அது நான் மாதிரி 2 காலக்கான போட்டு வச்சிருக்கிறேன். அவன் போனவன் அவனை உழ ஓட்டிக்கிறேன். நான் இங்க பெப்பர் பண்ணி உருவர மாதிரி பொண்ணு தொலைக்கணும். இப்ப கூட அவர் சொன்னாரு 35 வயசானாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பூமியோட கிடந்து என்ன பண்றது?
நடுவர் அவர்களே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. அது கேட்டுட்டாளேன்னு காசு இல்ல, பட்டிமன்றம் இல்ல, 2 வார்டு செனையாடுங்க. குன்னத்தூர் சந்தையில கொண்டு போய் 54,000 ரூபாய்க்கு வித்து பணம் கொடுத்தேன். வெள்ளாட்டை போய் 1/2 பவுன் எடுத்துக்கோன்னு. ஏன்னா செய்குடி சேதாரம் எல்லாம் வந்து 1000 சேர்ந்து வரும்ல, சேர்த்து வரும்னு கொடுத்தேன். இவன் நீக்குமா நீ வாண்டாம். சரின்னு கூட்டிக்கிட்டு போன. ஈரோடு போய் பார்த்தா அந்த நவக்கடையில 5000 பேர் நிக்கிறாங்க. நவக்கடையில அவ்வளவு கூட்டம், அம்மட்ட கூட்டம். இத்தனை கூட்டமா இருக்குது, நான் வேற கடைக்கு போல, நாங்க பரம்பரையா ஏத்துவோம், இதுல ஏத ஏத்தணுங்க. கடை கூட்டமா இருக்குது, இது போயிட்டு பொழுதாக மாட்டிருக்கு, ஊடுபா வேண்டாம், அந்த பால் கறக்க போய் சேரணும்ல அப்படிங்க. நீ நில்லுன்னா அதுல எவனோ ஒருத்தர் சொல்லி இருக்கிற 1.25 to 2.25 வாங்கினாத்தான் குபேர யோகம் இருக்கிற அந்த கொள்ளையில 1.25 இருந்து 2.25. ஆமா. சரி, மணி 12:30 ஆயிப்போச்சு, எப்படி உள்ள போறது? 1.25 to 2.25 எப்படி வாங்க முடியும்? அடி கம்முன்னு வேற கடைக்கு போலாம். நீ இரியான்னு சேலை தூக்கி பிடிச்சு வருவனா கரெக்டா இருக்கு. பொண்டாட்டி கொலாய் அடி சண்டைய PhD முடிச்சோம், டாக்டரேட். அவக்கும் உள்ள முட்டுனா வாரு. போனவோ 1 ஆச்சு, 1.5 ஆச்சு, 2 ஆச்சு, 2ம் 10 ஆச்சு, ஆளக்கானம். இந்த புருஷன் கொண்டு போய் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்கு சேர்த்துட்டு வாசல்ல நடப்பா பாத்தியா? அதே மாதிரி நடந்துட்டு இருக்கிற டைம் ஆகுது. வரல, கரெக்டா 2 மணி 11 நிமிஷத்துக்கு வந்தா, மாமா அரப்பாவே வாங்கிட்டோம்னா கழுத்துல கிடந்த 5 மணி சங்கிலிங்க. அதை அடிச்சவன் நல்ல நேரம் பார்த்திருப்பான்ல, அந்த நேரம் அடிச்சா நகை செய்யணும்னா அதை அடிச்சிருக்கான். அதை நடுவர்களே, என்னை பெத்த தாய் பறந்து பறந்து பூமிகாடு வாங்கி வைக்க ஆசைப்பட்டான். தன் வாரிசுகள் நல்லா இருக்கும்னு நினைச்சா. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நகை வாங்கி மினுக்கிட்டு தெரியும். நல்லா பாருங்க, இந்த மாரியாத்தா கோயில இன்னைக்கு மாவிளக்கு எடுத்தாங்களா? ஒரு சங்கிலி போட்டு வந்தவோ அடுத்த மாரியாத்தா நோபிக்கு 2 சங்கிலி போட்டுட்டு மாவிளக்கு கொண்டாந்தாள்னா எவ்வளவு சாமி பார்க்க மாட்டா, அவ கழுத்தையுமே பார்ப்பாங்க. போன வருஷம் ஒத்த சங்கிலி வாட்டாடி, இப்ப 2 சங்கிலி பிந்து. அவ புருஷன் தாங்க அறுவருக்கு வேலைக்கு போறா, என் புருஷன் தாங்க அறுவருக்கு வேலைக்கு போறா. இவளுக்கு எங்கிருந்து வந்ததோ தெரியல. ஆத்தா மாதிரி தாய், உனக்கெல்லாம் கண்ணு இல்லையா? அந்த சங்கிலி அவனால அத்துட்டு போக மாட்டானா என்ற கண்ணு முன்னாலேயே போட்டிட்டு ஆடிட்டு திரியா வாருன்னு நினைக்கிறாளே. இந்த எண்ணம் என்னை பெத்த தாய்கிட்டு இருந்ததா? உண்மை மாப்பிள்ள, எல்லாத்தையும் அனுசரிச்சு போகிற பாங்கு பெத்த தாய் வச்சிருந்தாங்க. உண்மையிலே இப்ப அமெரிக்காவில கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, இபி ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்பானா, வாட் ப்ராப்ளம், எங்க ஸ்ட்ரீட்ல பவர் கட்டணும். இதே ஜப்பான்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, அவனே பீஸ்கே ஏரியால புடுங்கி பார்ப்பானா என்ன பிரச்சனை. இதே நம்ம ஊர்ல கரண்ட் போச்சுன்னு வச்சுக்க, பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான், அவனுக்கு போச்சா நம்மளுக்கும் போச்சு, பேசாப்படுத்து தூங்கும். இப்படித்தாண்டா வாழ பொறுக்காத உலகத்துல வாழ்றான். அமெரிக்காக்காரன் பாடுவெளியில செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாதிக்கல செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கல செத்து போவானா. ஆனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரி நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போவான். இல்லைன்னா பொள்ளாச்சி மாசாணியத்த கோயில தின 60 அடி மிளகாய் அறவடுமா, அங்க போய் எனக்கு கிடைக்குது என்ற பக்கத்தோட்டத்துக்காரன் 70,000 மாடு வாங்கிட்டு வந்திருக்குது, நேரத்துக்கு 7 மணி பால் கறக்கணும் மிளகாய் அரைக்கிறானா? இல்ல என்ற பக்கத்தோட்டத்துக்கார கரூர்ல டெக்ஸ்டைல் வச்சிருக்கிற ஓஹோ நோடணும் மிளகாய் அரைக்கிறானா? அடுத்தவனை கெடுக்கணும் நினைக்கிற இந்த பொண்டாட்டிங்க. ஆனா எல்லாரையும் வாழ வச்சு பார்க்கணுங்கிறது அம்மாங்க. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், 2 இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளிடம் நீ இந்த நாளை அப்படி புத்தி சொல்லி வளர்த்துன தாய். ஆனா இன்னைக்கு ஏதாவது புத்தி சொல்றியா? நீ புத்தி சொல்றதும் இல்ல, உன் புத்திக்கு பொழைக்கிறதும் இல்ல. இவளும் பொழைக்க மாட்டா, பொழைக்கிற புருஷனையும் விட மாட்டா. அதுவும் பாருங்க, மோன குசலம் பேசுறோடு குப்பை கடைய போகுமா, சாட பேசுறோடு சந்தை கடைய போகுமா. எனக்கு பெத்ததாய் பட்டிமன்றம் முடிஞ்சு ஊடு போனா ஏன் சிவலிம்பாளையும் போனியாடா சோறுகே போட்டாங்களா? அதெல்லாம் அருமையா இட்லியும் தோசையும் வாங்கி வந்து வச்சாங்கம்மா, அருமையா சாப்பிட்டு வந்துட்டேன். நீ போய் படுத்தீங்கன்னா பொழுதாக எழுந்திரிச்சு தொலைக்க மாட்டேன், போய் கையக்கால கழுவிட்டு வாபோ அப்படின்பா. நான் கைகால் கழுவிட்டு வண்டி நிறுத்திட்டு வீட்டு தலவாசு படிக்கல கால் வைக்கிறதுக்குள்ள தோசை கழிச்சோ இக்கின்னு காஞ்சாய். அட தங்கா, நம்ம வெஜ வேட எங்கேயும் மொட்டு வைக்கிறது இல்ல. நேற்று பாக்குற தட்டு போர்ச்சந்தில் வச்சுட்டு 17 மொட்டு, ஒரு மொட்டு தோசை கொடுத்துருக்கா.
ஒக்கா ஊர்ல இருந்து வந்தவோ அதோ யூடியூப் பார்த்து முருங்கத்தாலையில பொடி பண்ணிட்டு வந்தாலாமா. ஒரு பொடி தோசை போட்டு தாரேன். நேத்து நெய்யாச்சுன்ற சனிக்கிழமைன்னு ஒரு நெய் தோசை போட்டு தரட்டேன். நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் நீ பெத்த ஆயா வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை போடுவாளுங்க. ஆனா இப்போ வீட்டு நிறுத்தி இருக்காளுங்க சில் ராணி சிலேபி பொண்டாட்டி தான் கண்டாங்க. ஒரு தோசை தாங்க ஊத்தி இருப்பான். மாமா போதுமா அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா மாமா போதுமா போதுமா போதுமாங்கிற அந்த தோசை தின்னு இந்த கரண்டு மரத்துல தூக்கோடு தொங்குறேன்னு கேக்குறேன். அதுவும் இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அந்த வேலையை காட்டுவா? எப்ப நைட்டு சாப்பாடை போட்டுட்டு அப்பதான் பிசைஞ்சு வாயில வைக்க போவோம். அவ சொல்லுவா சாப்பிடுங்க உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போனேது எடுத்து பார்த்து விட்டாளா இல்ல பைக்கில் ஏத்திட்டு போனது யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த பயத்துல 5 நிமிஷம் சாப்பிட வேண்டியது 1/2 மணி நேரம் சாப்பிடுவான். ஏன் சாப்பிட்டு முடிச்ச ஒண்ணு கேட்க வேண்டியதானே? கேட்க மாட்டேன். நம்ம பெத்த தாயின்னு அப்படி கேட்குமா? கேட்காதுங்க. நாம நோவோட படுத்திருப்பாளுங்க. நோவோட படுத்திருப்பாங்க. அம்மான்னு சொல்றக்குள்ள அவ அத்தை நோவோடையும் சட்டியில சோறு குழம்பு ஆக்கி வச்சுட்டு படுத்திருப்பாளுங்க. இவளுக்கு நோவெல்லாம் வர வேண்டாம். சின்ன கோபம் மறுத்து பாத்திரம் பறக்கு வீட்டு வாசல்ல காலி வச்சா தட்ட சர்ன்னு வருது. உண்மை மாப்பிள்ள. பெத்த தாய் சமைச்சிட்டு சாப்பிடாம படுப்பான். ஆனா கட்டுன பொண்டாட்டி சாப்பிட்டு விட்டு சமைக்காம படுத்துக்குருவான். இதான் பொண்டாட்டிக்கு பெத்த தாய்க்குள்ள வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்ன? அம்மா சமையலுக்கு பொண்டாட்டி சமையலுக்கு என்ன? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதான் பொண்டாட்டி சமையல். இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நரைச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். செம்பட்ட முடினா ஓன் சமையல். முடியே இல்லைன்னா அவன் சமைக்கவே இல்லை. பேசு நடுவரவர்களே, என்னங்க பெருசா அந்த காலத்துல எங்க அம்மா படிச்சா? படிக்காதவங்கிட்ட இருந்த ஒரு பண்பு மக்களை அனுசரிச்சு போகக்கூடிய பண்பு இருந்ததுங்க. இன்னைக்கு படிச்ச பிள்ளைங்க மாமனா மாமியால அனுசரிக்கிறாங்களா? நல்லா கேட்டுங்க. ஒரு பொம்பளைக்கு 3 அடக்கம் வேணுமா? கையடக்கம், நாவடக்கம், தன்னடக்கம் வேணுமா? என்ன கையடக்கம்னா, வீட்டுல 7 பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேருக்கு என்ன சமைக்கணும், கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எது விரும்பும், வயதான காலத்துல மாமனா மாமியாளுக்கு என்ன வேணும்னு எவ்வளவு சாப்பிடுவாங்களோ அதுக்கு தக்கனபடி சமைக்கணும். 7 பேர் இருக்கிறவங்க 10 பேருக்கு சோத்தாக்கி சோத்தை வீண் பண்ணக்கூடாது. அதுதான் கையடக்கம். அடுத்தது நாவடக்கம்னா என்னன்னா, மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு சிவிலியம்பாளையம் வந்துட்டோமோ நீ இதுதான் நம்ம ஊரு. கொப்ப மடியில தங்கமே கிடந்தாலும் நம்ம மடியில தவிடு கிடந்தாத்தான் நம்மளுக்கு பெருமை. அப்பன் வீட்டுல போய் அண்ணாடு வாங்கிட்டு வந்து கொண்டாந்து போட முடியுமா? அவன் போட்டவன் சும்மா இருப்பாளவன் நங்கையா குழந்தைய சொல்லி காட்ட மாட்டாளா? அப்போ தன்னடக்கத்தோட இருக்கும். அடுத்தது நாவடக்கம். அப்பன் வீட்டு பெருமையை புருஷன் வீட்டுல பேசாது இருக்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா? தன்னடக்கம். என்னதான் படிச்சிருந்தாலும் நீ டில்லிக்கே ராணியா இருந்தாலும் கரூர் மாவட்டத்துக்கே கலெக்டரா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துட்டா அந்த குடும்பத்துக்கு நீ கொண்டாடி பதவி பூரா செருப்பை கழட்டி வாசல் விடும் போதே அதை விட்டு போட்டு ஒரு அம்மாளா, ஒரு மருமகளா, ஒரு பொண்டாட்டியா, ஒரு ஒரு நகையா குழந்தையாளா வீட்டுக்குள்ள வரணும். இதுதான் தன்னடக்கம். இன்னைக்கு இருக்குதா? இல்ல இல்ல. எல்லாம் படிச்சுதான் 2 கொப்பும் முளைச்சுக்கிற மாதிரி. அந்த காலத்துல எல்லாம் மாமனார் உள்ள வாரான்னா மருமகம் முந்தானி எடுத்து இப்படி போத்திக்கிடுவாங்க. ஏன் தால சிங்கமா புளிய கடிச்சதுன்னு போடுவேன். குடும்பத்துல மூத்தை வாராங்கிற மரியாதை தெரிஞ்சு எங்க பெத்த தாய்மார்கள் அந்த காலத்துல குடுத்தல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு மாமனார் உள்ள வார மரும வட்டங்கால் போட்டு கொண்டு டீ பாக்குறான். இந்த ஆள் வந்துட்டானா உள்ள? திரும்பவே இல்லை. நான் கூட மதிக்கல. மனசுல நினைக்கிறேன், சும்மா கடந்த மண்ணுக்கு ஸ்டீம் வாட்டர் வாங்கி தினந்தோப்பு வச்சு மாசத்துக்கு 3 வண்டி காய் கட்டுறோம். இப்போ புருஷனுக்கு கரூர்ல டெக்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து மாசம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். பைபாஸ் வந்ததுக்கு அப்புறம் மெயின் ரோட்ல 6 வகை காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டு 60 லட்சம் வாடகை வந்துட்டு இருக்குது. இந்த மாமனாருக்கு இவ்வளவுதான் மதிப்புன்னு அவன் நினைச்சுக்கிறேன். சம்பாரிச்சு வச்சவன்ல என்ன வேண்டிய தண்ணி குடிக்க சமையல் வீட்டுக்கு போறாரு மாமனார். மருமவன் ஏனுங்க மாமோ ஏங்கன்னு தண்ணி குடிக்கவே வாரீங்க? ஆமாயோ வரையில எனக்கும் ஒரு சொம்பு கொண்டு வாங்க. மாமனாருக்கு மருமக ஊழியம் பண்ண காலம் போய் மருமகளுக்கு மாமனார் ஊழியம் பண்ற காலத்துக்கு வந்து நிக்கிறாளே இந்த பொண்டாட்டி பேசறதுக்கு நீ வரலாமா? எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுப்பாளா? நடுவர்களே,
உலகத்திலேயே பிரசவ வலி கொடுமையான வலிங்கிறாங்க. அதை விட கொடுமையான வலி ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்ன? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கரூர்ல இருப்பாங்க. அது அப்பனாய எங்க சிவலிம்பாளத்துல இருப்பாங்க. நல்லது கேட்டதெல்லாம் ஒத்தமையே வந்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு போவேன். வாரம் ஒருக்கா சனி ஞாயிறு வருவேன். ஒரு நோம்பி நாள் வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு போகும்போது அம்மா கையில கொண்டு போய் ஒரு 5000 ரூபாய் காசு பொண்டாட்டி பாக்குறாளா பாக்கலையான்னு பார்த்துட்டு கொண்டு 5000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த கிளவி அழுகாப்புல முந்தான சந்தில வாங்கி முடிவே பாத்தியா? அப்போ ஒவ்வொரு ஆம்பளை பையனோட மனசுல வலிக்கும் பாத்தீங்களா ஒரு வலி, அது 1000 பிரசவ வலியை விட கொடுமையான வலி நடுக்கிறவர்களே. உண்மை. பெத்த தாய்க்கு பொண்டாட்டி பின்னால ஒரு 500,000 பணம் கொடுக்குறாளா? விட மாட்டான். இதே அதி ஆயாளுக்கு வந்தா கட்டப்பையா ஏத்துறான். குழம்பு அம்மா அம்மா தேங்காய் அம்மா அம்மா முறைக்காய் அம்மா கீரை. கரூர் அதெல்லாம் இல்லாத போச்சா? கட்டப்பையா ஏத்துறான். நாம ஏமாந்து நம்ம தாய்க்கு ஒரு கோழி வெடக்கோழின்னு வாங்கி வந்து கொடுத்தேன். வாய கோழிக்கறி தெரிஞ்சுந்தா இல்லைன்னா தொண்டையில இறங்காது. வாயாளு கோழிக்கறி வேற மன ஏற்றிட்டு போவணும். சம்பாதிச்சு வச்சுக்கிறீங்களா? தின்னே எடுத்து சாத்திடுவாருங்க வாயா. அந்த அரைக்கலாம் கோழிக்கறின்ற சொத்து அழிஞ்சு போகுதா? நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, பொண்டாட்டி புருஷனை பிடிக்கலன்னா டைவர்ஸ் ஒண்ணு பண்ணலாம். பண்ணலாமா? பண்ணலாம். பெத்த தாய் பையனை வெறுத்து எந்த உலகத்துல எவ்வளாச்சும் விவகாரத்தை வாங்கி இருக்கிறாளா? ஒரு கொலையே செய்தாலும் அவளை மன்னிக்கின்ற நீதிமன்றம் யாருன்னு கேட்டா பெத்த தாய். நடுவர் அவர்களே, எப்பேற்பட்ட ஜட்ஜு தீர்ப்பு சொன்னாலும் என் பையன் நல்லவே, அவன் அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காத இருப்பவள் பெற்ற தாய். நடுவர் அவர்களே, ஆனா நீ அப்படி இருக்கிறியா? இன்னைக்கு கல்யாணம் பண்றது பொண்டாட்டி வாரதே பிரச்சனையில் கிடக்குது. சாதத்தை கொண்டு கொடுத்தா எடுத்தெடுப்பு கேக்குறாங்க எத்தனை கோடி. செத்தாத்தான் 2 கோடி, பிறந்தொட்டு கோடி ஒண்ணு பூந்தொட்டு கோடி ஒண்ணு. அல்ல கார் இருக்குதா, ஊடுக்குதா, ஏசிக்குதா, காடுக்குதா, காம்ப்ளெக்ஸுக்குதா, வாடகை வருதா? நீ என்ன குடுத்தனம் பண்ண வரைய கொள்ளையடிக்க வரையா? 24 வருஷத்துல போய் சாதகம் எடுக்கிறான்னு வைங்க. 22 வருஷம் படிச்சா பெரிய கம்பெனிலேயே வேலை கிடைக்கு. மாசம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு தின்னது பொண்ணது போக மாசம் ஒரு 2 ரூபாய் மிச்சம். 2 வருஷத்துல 12 24 லட்சம் மிச்சம். இந்த 24 லட்சத்துல அவனை என்ன தனிச்சு சாதிப்ப? அக்கா தனிச்சு கொடுப்பானா, ஆயப்படம் கொடுப்பானா, இடம் வாங்குவானா, ஊட்ட கட்டுவானா, காரம் வாங்குவானா, ஏசி வாங்குவானா, காம்ப்ளெக்ஸ் கட்டுவானா? 24 வருஷத்துல பொண்ணு கேட்டா இத்தனை இருக்குதாங்கிறான். சரி, இத்தனை இருந்தாத்தான் பொண்ணு கிடைக்கும் போல் இருக்குதுன்னு போய் வம்படியா பாடுபட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டு லோனுப்பட்டு லொங்குபட்டு ஊட்டம் வாங்கி ஸ்கீம் வாட்டர் வாங்கி காட்டை வாங்கி கரை வாங்கி காம்ப்ளெக்ஸ் கட்டி எல்லா மாசம் 3 லட்சம் ரூபாய் வாடகை. கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னா மண்டையில மாசம் இல்ல, சொட்டை விழுந்துட்டு போய் பொண்ணு கேட்டா நாங்க 7 வயசு பையனா பாக்குறோம். இப்ப எப்பத்தான் கல்யாணம் இப்ப எந்த கவண்டை இந்த மாச கவண்டை எப்பத்தான் முடியுமா அவனுக்கு? இன்னைக்கு காசு வளத்தை மட்டுமே மையமாக இருந்து குடுத்தனம் பண்ண நினைப்பவள் மனைவிங்க. ஆனா அவன் ஏழையோ பணக்காரனோ திருடனோ தெல்லவாரியோ அவனை உருவாக்கி அவனை திருத்த வேண்டும் என்று நினைப்பவள் பெற்ற தாய் என்ற காரணத்தினால் நடுவரவர்களை காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் 4 பேரும் பேசுறாங்க இல்ல. வாங்கி கொடுக்கிற கூல்ட்ரிங்க் 95 ரூபாய் 4 பேரும் பேசுறாங்க இல்ல. சப்பித்திக்கிற முட்டாய் 120 ரூபாய் 4 பேரும் பேசுறாங்க இல்லையே. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான் நாக்கு மேல வல்ல போட்டு பேரும் பேசுறாங்க கரூர் மார்க்கெட்ல. இப்ப எங்க இருந்து விவசாயி வளர்க்குவேன்? நானும் இந்த 10 துண்டு தொல்லு போட்டு வாழ்க விவசாயி வளர்க விவசாயி ஓங்கவன் புகழ் நீங்கவன் வறுமை அவனும் விளங்கல நானும் விளங்கல. மாட்டு சந்தைக்கு போனா 30,000 விற்கிற மாடு 50,000 சொல்றான். அவங்ககிட்ட பேசி வாங்கிட்டு வர முடியல. சரி, பால் லிட்டருக்கு 4 ரூபாய் ஏற்றி போட்டாங்க. 10 மாட்டை வாங்கி பாலை கறக்க போனோம்னா 4 ரூபாய் பாலுக்கு ஏற்றினா தவிடு 650 ரூபாய்க்கு வித்து தவிடு 750 ரூபாய் ஆகி போச்சு. 1800 ரூபாய்க்கு இருந்து அஞ்சலி புண்ணாக்கு 2400 ரூபாய் ஆகி போச்சு. பருத்திக்கொட்டை புண்ணாக்கு 850 ரூபாய்க்கு இருந்து 1300 ஆகி போச்சு. பால் விலை குறைச்சு போட்டானு தவிட்டு விலை குறையுங்க. களையம்பால் கறந்தாலும் கண்ணு விலை போருமா? போறாரு. சரி, ஆட்ட வாங்கி மேய்க்கலாம்னாலும் ஆடு வளர்த்தன அடியோட போகுது, துள்ளு மாதிரி வந்து. கோழி பண்ணு வைக்கலாம்னு பார்த்தா வெள்ளை காய்ச்சல் வந்து வெறிச்சோடு போகுது. எப்படித்தான் பொழைக்கிறது? இந்த மண்ணு வயசானே இருக்கிறீங்க, நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க. மகதானம் மருமகதானம் அப்படின்னு சொல்லி சொத்தை மட்டும் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுப்பீங்க. உயிருள்ள வரைக்கும் நம்மளுக்குன்னு ஒரு குடி மண்ணு வேணும். இந்த மண்ணுக்காகத்தான் இத்தனை கஷ்டப்பட்டு பாடுபட்டு கிடக்குறோம்.
கடைசி காலத்துல 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்ட சொர்க்கம் இல்ல, 1,00,00,000 ரூபாய் கொண்டு போய் கோயில்ல காவிக்கு போட்ட சொர்க்கத்தை பார்க்க மாட்டேன். யாரு பாப்பாங்க தெரியுமா சொர்க்கத்தை? இந்த உலகத்திலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நம்மளை பெத்து வளர்த்துற தாய் தகப்பன்கிற 2 கண்ணுக்கு தெரிந்த கடவுளுக்கு பொண்டாட்டிக்காரி 1000 தடவை சொன்னாலே இந்த காதல வாங்கி அந்த காதல் விட்டு போட்டு பெத்த தாய் தகப்பனுக்கு சாக வரைக்கும் ஒவ்வொரு சோறு போடுங்கய்யா. அவன் செத்து போயிட்டா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து எடுத்தவி அம்சடக்கம் பண்றான் பாத்தியா, அவன் தானுங்க அந்த சொர்க்கத்தை போய் பார்ப்ப. இன்னைக்கு நம்ம தாயுதாப்படம் கண்டா ஒரு மாதிரின்னு அவி தாயுதாப்படம் கண்டா ஒரு மாதிரி பாக்குறது இந்த பொண்டாட்டி. ஆனா எத்தனை பசங்க இருந்தாலும் அத்தனை பசங்களையும் நம் பெத்த பசங்களை ஒரே மாதிரி பார்க்கிறவள் நம்மளை பெற்ற தாய் என்ற காரணத்தினால் பெத்தாலும் பெத்தேனே நாலு உள்ள பெத்தேனே ஒத்த புள்ள கூட எனக்கு சோறு போடலே ஓடியாடி கடந்த வயத்தில் எட்டி போதச்சதை எப்படி மறப்பட்டா நீ சோறு கூட போடல நாளும் கவலை இல்லடா அடப்பெத்த வயத்தில எட்டி போதச்சதை எப்படி மறப்பட்டா. இந்த பாவம் எந்த காலத்திலையும் நம் வம்சத்தை தீராது. இன்னைக்கு பிரம்மகத்தி தோஷம் நிறைய பேருக்கு வருதுன்னா தாய் தாப்பனுக்கு சோறு போடாதனால வருதுங்க. முன்னோரை எப்படி வணங்குகிறோமோ அதே போல் நம் தாயின் தாப்பனை நல்லபடியா வணங்குங்க. அவர்கள் இல்லாமல் நாம் இந்த உலகத்துல வள்ளிங்க. எத்தனை படிப்பு படிச்சாலும் எத்தனை வேலை போனாலும் எத்தனை மனம் சம்பாதிச்சாலும் நாம நல்லா இருக்கோம்னு நினைக்கக்கூடிய 2 தெய்வங்கள். அந்த தெய்வங்களை மதிப்போம் துதிப்போம். விவசாயம் பண்ணுங்க. இன்னைக்கு சிவலியம்பாலத்துல ஏகப்பட்ட வக்க புறம்போக்கு இடம் இருக்கு. ரோட்டோரத்துல இளைஞர்கள் எல்லாம் கொங்கு இளைஞர்களுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். அடுத்த வருஷம் வரும்போது எந்தெந்த இடத்துல புறம்போக்கு இடம் இருக்குதோ எந்த இடத்துக்கு சொந்த இடத்துலயும் இருந்தாலும் சரி பனை விதைகளை வாங்கி நட்டி வைங்க. ஏன் சொல்றேன்னா உலகத்திலேயே பனைமரம் தன்னோட ஆயுட்காலத்திலே 60 லட்சம் லிட்டர் தண்ணீரை இந்த மண்ணுக்கடியை சேமித்து வைக்கிறது. இன்னைக்கு 1000-1200 அடி போர் போடுறோம். நாம பனைமரமே இல்லை, எல்லாம் வெட்டியாச்சு. விட்டம் சட்டத்துக்கு போயிட்டு வெட்டிட்டோம். ஏன்னா அந்த பனங்காய் எடுத்து போட முடியல, அடுத்த வருஷம் முளைச்சுக்குதுன்னு இருந்த பனைமரத்தெல்லாம் வெட்டணும். இன்னைக்கு 1200 அடி போர் போடுறோம். இதே நிலைமை நீடிச்சுன்னா நம்ம வாரிசுக்கு நாளைக்கு 5000 அடி போர் போட்டாலும் தண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா நிலத்தடி நீர் இல்லை. எப்பவுமே நம்மாழ்வார் சொல்வாரு, தண்ணிய வானத்துல தேடணும் மண்ணுல தேடப்படாதும்பார். அப்படி இந்த மண்ணுக்குள்ள தண்ணி ரீசார்ஜ் பண்ணுனாத்தா அடுத்த தலைமுறைக்கு குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். ஆகையினால ஒவ்வொரு பிறந்த நாளும் போது கேக் வெட்டி கொண்டாடுறோம். 10 வருஷம் கழிச்சு என்ன பிளேவர்ல கேக் வெட்டணும்னு கேட்டா தெரியுமா? தெரியாது. ஆனா நீங்க நட்டு வச்ச பனை மரம் உங்களுக்கானதல்ல, உங்கள் தலைமுறையை வாழ வைக்கக்கூடிய மரமாக இருக்கிறது. ஆகையினால ஆம்பளை பணம் வேணும்னா குப்பரைக்காய் போடும், பொம்பளை பணம் வேணும்னா மல்லாக்க காய் போடும். இன்னைக்கு 22 வருஷமா வந்த பனை மரம் பழம் கொடுக்கறதுக்கு வந்துட்டா 100 வருஷ காலத்துக்கு அந்த மரம் வருஷம் ஒரு 5000 உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கு. ஆகையினால பனை மரத்தை நட்டுங்கள். முடிந்தவரை நம் மண்டை குழு குழுவென்று வைத்திருக்க ஏசியை மாட்டாதீர்கள், மரங்களை நெட்டி வளருங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு விடைபெறுவது உங்கள் அன்பு விவசாயி தூரன் KR மஞ்சுநாதன். நன்றிங்க, வணக்கம். உள்ளமே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரித்தா உலகம் இல்லை, தண்ணிக்கும் வீட்டுக்கும் என்னைக்கும் உலகம் இல்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான். நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கப்பா. அருமையா பேசி தாய்க்கு இவர மாதிரி பேசக்கூடிய ஆளு தமிழ்நாட்டுல கிடையாது. பொண்டாட்டினால போட்டி போடுறான். போன மாசம் எங்க அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. இவ சொல்றான், அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன். போன மாதம் எங்க அம்மா ஒரு இளவு வீட்டுக்கு போச்சு, சாகு வீட்டுக்கு. இவ சொல்றான், அடுத்த இளவுக்கு நான் தான் போவேன். எப்ப எவஞ்சாவான்னே உட்காந்துருக்கு. நேற்று அதே மாதிரி ஒருத்தர் சேர்த்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாது, எப்படி அழுவான்னு கேட்டேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு சொல்லி செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி ஜாக்கெட்ல போட்டுக்கிட்டு உள்ள போய் கட்டி பிடிச்சி அழுதுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு போட்டு அமுக்குல டச்சு மாறி போய் செத்த வெந்திரிச்சு உட்காந்துட்டான்.
சனியை முடிச்சோம். உங்க இமிஷை தாங்காம தராட்டி நான் போய் சேர்ந்தேன். இங்கே வந்து அண்டாங்காக்கா ரெண்டாங்காக்கா. வாழ்க்கையில அவ்வளவு குழப்பம் இருக்கு. செல்லு ஏன் ஜாக்கெட்ல மாட்டிக்கிச்சா? அதே மாதிரி இந்த பெண்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு காலத்துல எங்க அம்மா எல்லாம் பெத்த தாய்மார்கள் குங்குமத்துல பொட்டு வச்சாங்க. அதான் தமிழர் பண்பாடு. குங்குமத்துல ஏன் பெண்கள் பொட்டு வைக்கிறது? திருமணமானவங்க இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க, இந்த வாக்கெடுத்து இந்த இடத்துல பொட்டு வைக்காங்க. என்னது ஏன் தெரியுமா? இது என் பிறந்த வீடு, இது என் புகுந்த வீடு, இரண்டையும் இந்த குங்குமத்தின் சாட்சியான இரத்தத்தை சிந்தியாது இணைத்து வைப்பேன் என்பதற்காகத்தான் அன்னைக்கு குங்குமத்துல பொட்டு வச்சாங்க. இன்னைக்கு இருக்க பெண்கள் யாரும் குங்குமத்துல பொட்டு வைக்கல, பூரா ஒட்டு போட்டு வைங்க வேணாம்னு சொல்லல. பழசா போச்சுன்னா கீழே தூக்கி போட்டுருங்க. நான் சிகரெட்டு குடிச்சிட்டு கீழே போட்டு ஆம்பளை அணத்துறாங்கல்ல, அது மாதிரி மண்ணை போட்டு கூட முடியுங்க. இந்த பழசா போன பொட்டை கதவுல ஒட்டுறது, சன்னல்ல ஒட்டுறது, கக்கூசி பீங்கான்ல ஒட்டுறது, பசு கம்பியில ஒட்டுறது, இது மாதிரி யாரோ ஒரு ஆள் பட்டிமன்றத்துக்கு வந்தவா என் நோட்டுல பொட்டை ஒட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுல போய் நேற்று குறிப்பு எழுதுறேன், இந்த பொட்டை என் பொண்டாட்டி பார்த்துட்டான். போன வாரம் நானும் நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு வாரம்னா, பட்டிமன்றம் பேசுறது கேட்கத்தான் வர்றான்னு நினைச்சேன். வந்து இறக்கித்தான் விட்டேன். பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொருத்தி மூஞ்சியா பாக்குறேன். இவ பொட்டா, அவ பொட்டா, அவ பொட்டா, எவ பொட்டும் இல்லை. வீட்டுல வந்து வேலைக்காரி மூஞ்சியை பாக்குறா, இவ பொட்டா. கடைசியில ஒட்டுனது அவ ஒட்டுத்தேன். அவ பொட்டுத்தான். அது மாதிரி பெண்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த ஜிகினா வச்சு சேலை கட்டுறீங்கல்ல, பஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா எந்திரிக்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த சிகினா பூரா அந்த சீட்ல ஒட்டியிருக்கு. இந்த கண்டக்டர் டிரைவர்லாம் டியூட்டி முடிஞ்சு நைட்டு சட்டையை கட்டிட்டு அந்த சீட்ல தான் படுக்கிறாங்க. இப்படி முந்தா நாள் ஒரு கண்டக்டர் நைட்டு 1:30 மணிக்கு சட்டையை கட்டிட்டு சீட்ல படுத்தவர் 5 மணிக்கு டியூட்டிக்கு சட்டையை போட்டு போயிட்டாரு. மத்தியானம் 2 மணிக்கு டியூட்டி முடிஞ்சு வந்து வீட்டுல சட்டையை கட்டியிருக்காரு. உடம்பு பூரா சிக்கனாவா இருந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு கலர் சிக்கனா, இந்த பக்கம் ஒரு கலர் சிக்கனா. சீட்டுல 2 பொம்பளையால் உட்காந்து இப்படி பண்ணியிருக்காங்க. கடைசியில் பொண்டாட்டி கேட்டிருக்கா, ஊரா டிக்கெட் கழிச்சியா வேற எதுவும் கழிச்சியாப்பா. அன்னைக்கு என்ன பார்த்தா தாய் 16 முளை சேலை கட்டினாங்க. 16 முளை சேலை கட்டினாங்கன்னா அந்த சேலையால அவ்வளவு புண்ணியம் இருந்துச்சு. அந்த சேலையை பிள்ளைக்கு தொட்டி கட்டி போட்டாங்க. அந்த பிள்ளைய மழைகளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளைய முந்தான சேலையை எடுத்து அப்படி போட்டு கூட்டிட்டு போனாங்க. ஒரு பாட்ட மலையை தாங்கும் அவ்வளவு காட்டன் துணியில சேலை கட்டினாங்க. இப்போ பூரா சிக்குன்னு கட்டி சிங்காரம் பண்ணி பல பண்டிகையில இந்த தாரத்தால என்ன சந்தோஷம் கேட்டிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அரை மணி நேரம் அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வர்றாங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்க பார்ப்போம்.